அனைவருக்கும் மாலை வணக்கம். ஒரு சில நாட்களாக கொஞ்சம் இரவு காலை அப்படிங்கிற மாதிரி வீடியோ போடுற மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது. தப்பாக நினச்சிக்காதீங்க. 817 அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு நம்ம 762 682 அப்படிங்கிற மாதிரி எடுத்தோம். ஓகேவா? நம்ம முந்தா நேற்று பார்க்கும்போது 345 ஏபியில் 34 அப்படிங்கிறது நம்ம டேரெக்டாகவே பாஸ் ஆனிச்சு. இப்போ இன்றைக்கி இந்த மாதிரி கணிப்பு நம்ம எடுத்தோம், ஆனால் எதுவுமே வரல. சொல்லப்போனாலும் அந்த 8 அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த ஒரு செட்டில் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டோம் வச்சுக்கோங்களேன். மற்றபடி 2க்கு 1 7 817 அப்படிங்கும்போது 762 அப்படிங்கும்போது இதில் ஒரு 762ங்கிற செட்டில் 7ம் 682 செட்டில் 8ம் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. பட் இது 2 செட்லேயுமே பார்த்துருந்தா ஒரு செட்டில் 7ம் ஒரு செட்டில் 8ம் அப்படிங்கிற மாதிரி தான். இதுதான் நிலமை, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ நாளைக்குரிய கணிப்புகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு புதன் வியாழன் அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்க்குறோம். அப்படின்ற மாதிரி பார்த்தா என்ன வந்திருக்குங்கிறத தான் உங்களுக்கு தகவலாக சொல்கிறேன். புதன் மற்றும் வியாழன், அதே மாதிரி புதன் மற்றும் வியாழன் இந்த 2 நாள் ரிசல்ட் எடுத்துக்குவோம். இன்றைக்கி நம்மளுக்கு கிடைச்ச ரிசல்ட் 817. ஓகேங்களா? ஸோ 8 1 7. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, அதே மாதிரி இங்கே 869 755 610 592. இதில் முக்கியமான கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இங்கே 6க்கு 5 அப்படிங்கும்போது 8க்கு 7, இங்கே 8க்கு 7 அப்படிங்கும்போது 8க்கு 7. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே 6க்கு 8 அப்படிங்கிற மாதிரி இருந்தால் 1க்கு 6க்கு 8 அப்படின்னா 1க்கு 3, இங்கே 9க்கு 5 அப்படின்னா 7க்கு 3. ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1க்கு 9னா அந்த 9க்கு 9 அந்த 9 இறக்கிக்கும். இங்கே 0க்கு 2 0க்கு 2 அப்படிங்கும்போது 7க்கு 9. ஸோ நம்மளுக்கு இதுலேருந்து கிடைக்கக்கூடிய எண் 733 799. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்படியே பெறட்டுறோம். அப்படிங்கும்போது 337 997 அப்படிங்கிறது தான் நம்ம கெஸிங்கில் எடுக்கிறோம். ஓகேங்களா? அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு டேரெக்டாக கிடைக்கிற இந்த 817 அப்படிங்கிற எண்ணுக்கு 337 997 இதுதான் நம்ம 2 செட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? 337 997. ஆனால் இதுலேருந்து ஒரு கணிப்பாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சி போர்டில் 7 அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராங். சி போர்டில் 7 அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்குது. நீங்களும் கணிப்புகள் எடுக்க முடிஞ்சால் எடுத்து பாருங்கள். ஓகேவா? ஓகே, இப்போ இது இல்லாமல் இன்னொரு விதமாக கணிப்புகளை பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு இந்த இடத்துல நேற்று 345 இங்கே 817ன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ இந்த வருஷப்படி வரும்போது இந்த பேட்டர்னில் என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்தா 7க்கு 0 0க்கு 5 5க்கு 7. ஓகேவா? இது திரும்ப புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று தான். இப்போ இந்த பேட்டர்னில் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு இது ஏ போர்டு, இது பி போர்டு, இது சி போர்டு. அப்படியே நம்ம பரட்டி தான் பார்ப்போம். ஸோ இதில் 7க்கு 700557 அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்னவாக வரும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 வரலாம். ஸோ 1 ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1. ஓகே, இங்கே 6க்கு 2 2க்கு 1 1க்கு 4 4க்கு 1 141. இங்கே மேலே 2 இருக்குது. அப்போ 141க்கு கீழே அப்படிங்கும்போது 1க்கு 7ஆக வரலாம். ஸோ இப்போ இதில் பவர் சார்ட்டில் தான் நான் பார்த்து எடுத்து உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் பாருங்கள், அதாவது 141 அப்படிங்கும்போது அதுக்கு என்னமாக வருது
அப்படிங்கிறது தான் நம்ம வந்து உங்களுக்கு சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஸோ 2க்கு 1, 1க்கு 4, 4க்கு 1 அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்ன மிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, 1 இருக்குது, 4 இருக்குது, 1 இருக்குது அப்படிங்கும்போது 3. ஸோ பி போர்டை பொறுத்த வரைக்கும் 3. அப்படி இல்லைன்னா பி போர்டை பொறுத்த வரைக்கும் 7. 1 3ஆக வரணும், இல்லை 7ஆக வரணும். அவ்வளோதான் விஷயம். ஏன்னா இந்த இடத்துல 6ம் இருக்குது, 2ம் இருக்குது, 1ம் இருக்குது, 4 இருக்குது, திருப்பி 1 இருக்குது, ரிப்பீட் இருக்குது. 4 1 3, இங்கே 4 1 2 அப்படிங்கும்போது 4 1 3 இல்லை 4 1 2. அப்படி இல்லாத பட்சத்தில் நம்மளுக்கு வந்து 7ஆக வரலாம். ஓகே, இதுக்கு அடுத்தது இந்த போர்டை சி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1க்கு 8, 8க்கு 5, 5க்கு 3, 3க்கு 8. 3க்கு 8 அப்படிங்கும்போது 8க்கு ஆக்சுவலாக 1ஆக தான் வரணும். அந்த 8க்கு வந்து 1 அப்படிங்கிறது இங்கே வந்துருச்சு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு கணக்குப்படி பார்த்தா 8க்கு 1 2ஆக வரணும், இல்லை 0வாக வரணும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு இதுலேருந்து பார்க்கையில் நம்மளுக்கு 0 தான் தெரியுது. ஸோ அப்படிங்கும்போது நம்மளுக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0 அப்படிங்கிற மாதிரி கணக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ இதிலேருந்து கிடைத்தது நம்மளுக்கு 130 170. ஓகே, நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம்னா 337 997 அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே அந்த கம்பெனி, இந்த கம்பெனிக்கு அதாவது புதன்கிழமைக்கு வியாழக்கிழமை அப்படிங்கும்போது என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்மளுக்கு 337 997 கிடைக்கிது. இப்போ இந்த பேட்டர்னில் நம்மளுக்கு பவரில் வரும்போது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருது. இப்போ நேற்று 34 ஏபியில் வந்துச்சு, பாஸ் ஆகுது. இன்றைக்கி 817 இருக்குது. அப்போ நாளைக்கு நம்ம கணக்குப்படி இந்த பேட்டர்ன் படி 130 170 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படின்னா நம்ம என்ன வகை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி 13 17 இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏபியில் 13 17. ஓகே, இப்போ இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு 130 170. அப்புறம் பார்த்திங்கன்னா பிசியை பொறுத்த வரைக்கும் 37 97. இப்படி நம்ம பிரிச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஏபியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 13 17, பிசியை பொறுத்த வரைக்கும் 37 97, 3டியை பொறுத்த வரைக்கும் 130 170. ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம எடுத்த கணிப்புகள். அவ்வளோதான், வேறு இதை பற்றி ரொம்ப பெருசாக சொல்ல வேண்டிய விஷயங்களும் ஒன்றும் இல்லை. கடைசியாக இந்த கம்பெனி வந்து அடித்த ரிசல்ட் வந்து 610. அவ்வளோதான், சரிங்களா? இது மட்டும் தான் நம்ம வந்து உங்களுக்கு ஒரு தகவல்களாக சொல்கிறோம். நீங்களும் கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள். அதே மாதிரி மறக்காமல் இன்னும் ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணி இன்னும் ஜாயின் பண்ணாமல் நிறைய நண்பர்கள் இருக்காங்க. ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இது மூலிமா சொல்லிக்கிறேன். ஜாயின் பண்ணிங்க, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. பண்ணிங்கன்னா உங்களுடைய சகோதரனாக எனக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் இது மூலியமாக தெரிஞ்சுக்கிறேன். திரும்ப ஏபியில் 13 17, பிசியில் 37 97, 3டி அதாவது ஏ போர்டில் 1, பி போர்டில் 3, சி போர்டில் 0. அப்படின்னா ஏ போர்டில் 1, பி போர்டில் 7, சி போர்டில் 0 அப்படிங்கிறது மட்டும் நம்மளுக்கு கணிப்புகளாக தெரியுது. இது உங்களுடைய கணிப்புகளில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் கெஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். ஓகேங்களா? இவ்வளோ தான் நான் சொல்லுவேன். இதுக்கு அடுத்தபடியாக வந்து நம்ம ஏற்கனவே உங்களுக்கு இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 337ன்னு உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு வேளை 337 997. ஸோ 4 செட்டு நண்பர்களே, வேறு ஒன்றும் இல்லை நண்பர்களே. எனக்கு தெரிஞ்சு ஏபியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு டபுள்ஸு. அப்படி டபுள்ஸ் வரலன்னா பவர் வந்தால் 1317 வரணும். அப்படி இல்லைனா 99, 1க்கு 9 7க்கு 9, 1க்கு 3 3க்கு 3 அப்படிங்கிற மாதிரி வரலாம். ஸோ இவ்வளோ தான் நம்ம எடுக்கக்கூடிய கணிப்புகள். பாருங்கள், நீங்களும் கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஜாயின் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நம்ம வந்து அதிகபட்சமாக 2 செட்டு தான் எடுக்கிறோம், அதுக்கு மேலே எடுக்கிறது கிடையாது. ஒரு சில நாட்களில் 2 மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அப்படிங்கும்போது ஒரு சில நாட்களில் மட்டும் நம்மளுக்கு 4 செட்டாக கிடைக்கிது. இவ்வளோ தான் நம்ம சொல்ல தகவல்கள்.
மறக்காமல் ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். திரும்ப எதாவது சொல்கிறேன், பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.